சூப்பர். நல்லா இருக்கா கீழே? சூப்பரா இருக்கு. என்ன உனக்கு வீடியோ தான் எடுக்க கஷ்டமா இருக்கு. அப்படியா? பாத்துறா பொறுமடா டேய். டோரா மேடம் எங்க போறீங்க? Hey guys, welcome to my time vlogs. So இன்னைக்கு நம்ம வந்துட்டு அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். ஸோ செகண்ட் டே அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் அப்படியே போயிட்டு ஜாலியாக வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலான்றதுக்காக அப்படியே போகிறோம். ஸோ நாங்கள் யாருமே இன்னும் வந்து குளிக்கலை. we have to go there and we have to take a bath. ஸோ ஜாலியாக வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கார் ரெடி, பசங்க ரெடி, எல்லோரும் ரெடி. we are going now. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பையப்பிள்ளி பஸ் இருக்குது. ஸோ ஆமாம், டிக்கெட் எவ்வளோடா ஒரு ஆளுக்கு? 60 ரூபாயில் டோட்டலாக 540 ஆச்சு. ஸோ 60 per person டிக்கெட் நீங்கள் வந்துட்டு அலோட் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. காலையில் எதுவுமே சாப்பிட்லாருங்க வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்லியாக வந்துட்டோம். லைக் 8 o'clock இது ஓப்பன் ஆகுது. நாங்கள் 9:20 9:23 கரெக்டாக ஆகுது. நாங்கள் வந்துட்டோம். பர்ஃபெக்டான டைம். ஆனால் இதுலேயும் கூட்டம் இருக்குது. ஒரு 40 பேர் மேலே நிற்கிறாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கோம். உள்ளே போக வேண்டியதான். குளிக்க தடை அந்த சைடு. ஸோ நாங்கள் வந்து வேறு ப்ரைவேட் ஃபால்ஸ் போய் தான் குளிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்துடலாம். கீழே வந்துட்டு அந்த அருவி கொட்டுற இடத்துல செம்ம சாரல் வரும். நீங்கள் ரீல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பாட் தான் போயிட்டு இன்னும் மேலே நாங்கள் போகல. கீழே வந்து ஏறிட்டு மேலே போகலாம். ஏன்னா செம்ம செங்குத்தாக இருக்குது. சரியான பார்த்தோடா. ஓகே சரியான செங்குத்து. பாறைலாம் வலிக்குது வேறு. சத்தம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பர். நல்லா இருக்கா கீழே? சூப்பராக இருக்கு. என்ன உனக்கு வீடியோ தான் எடுக்க கஷ்டமா இருக்குது. அப்படியா? ஓகே, தேங்க்யூண்ணா. அவர் சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் ப்ராப்பராக நடக்கிறது. ஒரு எவ்வளோ பெரிய கண்ணாக இருந்தாலும் செம்மையாக வருது. என்ன கால் வலிக்கும்? பாத்துறா பொறுமடா டேய். டோரா மேடம் எங்க போறீங்க? நல்ல ஒரு பேகை மாட்டிட்டு அவன் பாட்டி இறங்கிட்டே இருக்கிறான். யாரு வரா பின்னாடி கூட பார்க்க மாட்டான். சூப்பரா மாப்பிள்ள நீ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா இருக்கு. என்னன்னா ஸ்லிப்பா இருக்கு. இப்ப ஏறும் போது எப்படின்னு தான் தெரியலையே. Guys, so finally we reached. சூப்பரான ஸ்பாட். இவ்வளோ சாரல். நல்ல ஒரு நான் எவ்வளோ எந்த வரேன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன். This was the good place. அங்க பாருங்க வேற மாதிரி இடம். கைஸ் எப்படி இருக்கு இடம்?
How is the place? மாப்ள கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஆயிட்டடா சாரல்ல. வேற மாதிரி இடம். சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சாரல் அடிக்க அடிக்க தான் இந்த இடத்தோட மவுசம் கூட்டிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான பிளேஸ். லைஃப்ல வந்து செம்மையா இருக்கு. நாங்க ஏன் சொல்றோம் சூப்பர் பிளேஸ். எல்லாருமே மஸ்டா வர வேண்டிய ஒரு பிளேஸ். உண்மையிலே அருமையா இருக்கு. இவங்க வந்து ஓவர் ஹைப் பண்ணும் போதோ சரி, இல்ல ரீல்ஸ் பார்க்கும் போதோ சரி, நானே கொஞ்சம் நினைச்சேன் ஏன் இவ்வளவு ஓவர் ஹைப் பண்ணு. ஆனா ஹைப்புக்கு ஏத்த ஒரு வேல்யூ தான் இந்த இடம். வேற மாதிரி இடம். This is the place everyone has to come. அருமையான இடம். கண்டிப்பா வரணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறேன். ஏய் எப்படிடா இருக்கு இடம்? டோரா ஹாப்பினா நான் ஹாப்பிடா. ஏய் மாப்பிள்ள தேங்க்ஸ் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணதுக்கு. ஆனா ஹரிஷ்னால தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம கூருக்கு இருக்க போயிருப்போம். மாப்பிள்ள இன்னும் மாதிரி ஃப்ரேம் தெரியுமா? ஃபுல்லாக கிட்டத்தட்ட குளிக்க தடை. ஆனால் வந்து ஒரு வகையில் குளிச்சிட்டோம். நல்லாவே வந்து குளிச்சிருக்கோம். யா செம்ம ஸ்பாட்டுங்க. அது அந்த சாரல் தான் ஹைலைட்டு. அவ்வளோ தண்ணி கொட்டுது. இந்த என்ன ஃபால்ஸ் அது வெளிநாட்டில் நயகரா. ஸோ குட். கீழே போகும்போது சந்தோஷமா இருந்ததா? கீழே இறங்கும் போது எவ்வளோ சர்ன்னு இறங்கணுமோ மேலே அதே மாதிரி சர்ன்லாம் இறங்கும்ல.